ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்காலர்லி க்ரூ. 19th செஞ்சுரியோட அந்த டைம் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிழைவு இருந்துச்சு. என்ன காரணங்கள் வழியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சோஷியல் வைஸாக, இன்னொன்று ரிலீஜியஸ் வைஸாக. ஸோ இந்த ரெண்டு வகையில் மக்கள் தனித்தனியே பிளவுபட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் மறுபடியும் ஒன்று சேர்க்கணும், எல்லாரும் யுனைட்டடாக இருந்தால் மட்டும்தான் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் அதே நேரத்தில் ரேசிசம்க்கு எதிராகவும் நம்மளால் போராட முடியும். அப்படின்றதுக்காக தான் இந்த சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் அதில் இருந்து சில ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராமினன்ட் பீப்புள்ஸ் ஒரு சில விஷயங்கள் அவங்களோட ஐடியாலஜிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸை தோற்றுவிச்சவங்க எல்லாரையுமே ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வரிசையில் தான் யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள், சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஸோ இவங்களை பற்றின இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் ஒரு 5 கொஷின் செலக்டடாக இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கோ பேக் டு வேதாஸ், திஸ் கால் வாஸ் கிவன் பை. கோ பேக் டு வேதாஸ்னால் வேதத்துக்கு மறுபடியும் போங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்ச, விவேகானந்த, ஜோதிபா ஃபூலே, தயானந்த் சரஸ்வதி. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுவாமி தயானந்த் சரஸ்வதி. இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொன்னார். என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ரிக்வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அப்போ பெண்களுக்கு எல்லா உரிமையும் இருந்தது. நல்ல லேர்னட் பீப்புள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக அதில் பெண்களும் இருந்தாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அப்போ சதி அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. சதி அப்படின்றது நமக்கு தெரியும், உடன்கட்டை ஏறுதல், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கிடையாது. சைல்டு மேரேஜ் கிடையாது. அதாவது ஃபீமேல் சைல்டு அப்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இல்லாமலே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கேஸ்டிசம், ரேசிசம் இந்த மாதிரி பாகுபாடுகளும் இல்லாமல் மக்கள் எல்லாரும் ஒரே சமூகமாக ஒரே யுனைட்டடாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வேதத்துக்கே திருப்பி போங்க, நம்மளோட ரூட் என்ன அப்படின்னு நம்ம மறுபடியும் தெரிஞ்சுக்குவோம், அங்கேருந்து மறுபடியும் திருப்பி வருவோம். நடுவில் சில காலத்தினால நம்ம நம்மளோட வேதத்தை எரோட் பண்ணி கரோட் பண்ணி நம்ம உள்ளே திணிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் மறந்து ஒரிஜினலாக என்ன இருந்துச்சோ அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி சொசைட்டியில் ரொம்ப டிப்ரெசிவான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரிலீஜியன், சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே முன்னேறி வரும் அப்படின்னு சொல்லி அவரோட ஐடியாலஜியை நம்ம கொடுத்தாரு. ஓகே, ஸோ அதனால சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்கள் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். What did Jyotiba Phule's Satya Sodak Samaj attempt in the last century? ஸோ ஜோதிபா ஃபூலே அவர்கள் சத்ய சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நிறுவனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் எந்த காரணத்துக்காக போராடினது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேவிங் த லோவர் காஸ்ட் ஃப்ரம் த ஹைப்போக்ரிட்டிக்கல் பிராமின்ஸ் அண்ட் தியர் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் scriptures, attacking the caste system led an anti-landlord and anti-Mahajan upsurge in Satara, separate representation for untouchables. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேவிங் தி லோவர் காஸ்ட் ஃப்ரம் ஹைப்போக்ரிட்டிக்கல் பிராமன்ஸ் அண்ட் தேர் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ ஜோதிபா ஃபூலே அவர்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு ரிஃபார்மர். இவர் சத்ய சோதக் சமாஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை செப்டம்பர் 24, 1874 ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ண இந்த சத்ய சோதக் சமாஜோட மெயின் எய்ம் என்ன, மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோஷியலி லோவர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிற மக்கள், அதே நேரத்தில் அன்டச்சபிள் அப்படின்னு சொல்கிற மக்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு எதிராக நடக்கிற அநீதி, எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து அவங்கள விடுவிக்கணும் அப்படின்றது தான் அவரோட பெரிய நோக்கமாக இருந்தது. ஸோ அவரோட கொள்கையில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹியூமன்ஸ் பிறந்திருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பிறந்தவங்க, எல்லாருமே யுனைட்டடாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தவங்க எந்த விதத்துலேயும் சலைச்சவங்க கிடையாது, எவ்ரி ஒன் ஹேஸ் ஈக்குவல் ரைட் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இவர் முன்னிறுத்தி வச்சார். ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கணும், ரிச்சுவல்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கணும், பெரும் பணம் பிடிச்சவங்களால மட்டும்தான் இந்த யாகம் வளர்க்க முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த புண்ணியம் போய் சேரும், பணம் இல்லாத ஏழைக்கும் நலிந்தவனுக்கும் எந்த புண்ணியமும் கிடைக்காது, அவங்களால எந்த ஹோமத்தையும் யாகத்தையும் வளர்க்க முடியாது, அதுக்கு அவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் பெரிய தப்பு. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் உள்ள ரிலீஜியனையும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் உள்ள சமூகத்தையும் நான் வெறுக்கிறேன், நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி
இதுக்கான விஷயத்துக்கெல்லாம் எதிராக வந்து அவர் தொடங்கினது தான் இந்த சத்யசோதக் சமாஜ். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ஒரிஜினல் நேம் ஆஃப் சுவாமி தயானந்த் சரஸ்வதி வாஸ். சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்களை பற்றி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். அதாவது கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ அவருக்கு வந்து காலப்போக்கில் மக்கள் கொடுத்த பெயர், அவருக்கு வந்து இந்த சமூகம் கொடுத்த பெயர் தான் வந்து சுவாமி தயானந்த் சரஸ்வதி. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவருக்கு ஒரிஜினல் நேம் கொடுத்துருப்பாங்கல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அபிசங்கர், கௌரி சங்கர், தயாசங்கர் அண்ட் மூலசங்கர். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூலசங்கர். ஸோ மூலசங்கர் அப்படின்றது தான் வந்து சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்களோட உண்மையான இயற்பெயர். ஸோ என்ன காரணத்துக்கு அவருக்கு மூலசங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பிறந்தது மூல நட்சத்திரத்தில். ஸோ அதன் காரணமாக அவருக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா மூல் சங்கர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அவர் வந்து அவரோட இயர்லி லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே போணுச்சு. சான்ஸ்கிரிட் நல்லா படித்தார். சான்ஸ்கிரிட் நல்லா தெரிஞ்சதுனால எல்லா வேதங்களையும் ரிலீஜியஸ் டெக்ஸ்டையும் நல்லா படித்ததுனால ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஹிந்து ப்ரீஸ்ட் ஆனார். ஸோ ஹிந்து ஸ்காலர் ஆனதுனால என்னாச்சு அப்படின்னா இந்த ரிலீஜியஸில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வேதாஸில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ சமூகத்தில் என்ன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இந்த வேரியன்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக அனலைஸ் பண்ண அவரால் முடிஞ்சுது. ஸோ அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஹிந்து ரிலீஜியனை மறுபடியும் நான் ரிவைவ் பண்ண போகிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி எல்லாரும் யுனைட்டடாக இருந்தாங்களோ அதே மாதிரி நான் மறுபடியும் மாற்ற போகிறேன். உள்ளுக்குள்ளே எந்த விஷயமும் திணிக்கப்படாமல் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே மறுபடியும் கொண்டு வர போகிறேன் அப்படி சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா இந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய சமாஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபவுண்ட் பண்ணார். ஸோ இந்த ஆரிய சமாஜ் அப்படின்றது தான் ஃபவுண்ட் பண்ணவங்க யார் அப்படின்ற மாதிரி கூட நமக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ இவரை பற்றின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்வராஜ்யா, அதாவது இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த வாசகத்தை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்கள் 1876 இவர் கொடுத்தாரு. இதுக்கு அப்புறமேட்டு லோக்மானிய திலக் அவர்கள் இவரோட இந்த ஃப்ரேஸை தான் அவர் திருப்பி அவர் ப்ரொபகேட் பண்ண ஆரம்பித்தார். நமக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு வரும்போது பிரிட்டிஷ் காலனிக்கு கீழே நம்ம இருந்தபோது ஸோ அவங்கள எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணும் போது இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு கரேஜ் வரணும். அவங்க எல்லாரையும் இன்ஸ்டிக் பண்ணி அவங்களெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறத வந்து தூண்டி விடணும். அந்த ஃபயரை வந்து அந்த அக்னியை தூண்டி விடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா ஃபார் இந்தியன்ஸ், வெள்ளையனே வெளியேறு, இந்தியர்களுக்கு மட்டும்தான் இந்தியா சொந்தம் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நிறைய ப்ரப்போன் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டாக்கில் வந்து இந்த ஸ்லோகனை வந்து ஃபஸ்ட் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்கள். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச் த ஃபாலோயிங் தான் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மோ சமாஜ், வேத சமாஜ், ஆரிய சமாஜ் அண்ட் பிரார்த்தன சமாஜ். அண்ட் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாகாணமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சமாஜ் வந்து எந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து எந்த இடத்துல இனிஷியேட் ஆனது அப்படின்னு நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஓகே, ஸோ பிரம்ம சமாஜ் அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ அவரோட ஊர் எது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஹீ இஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், கல்கட்டாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி. ஸோ பிரம்ம சமாஜ் பெங்கால். ஸோ ஆப்ஷன் 2 வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் எந்த அப்ரோச்சில் வந்து ட்ரை பண்ணுவோமோ அதே தான் இன்றைக்கும் செய்ய போகிறோம். ஸோ 2 தான் வந்துட்டு ஏ அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ 1ஐயும் 2ஐயும் எலிமினேட் பண்ணிடலாம், 3யும் 4ம் மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வேத சமாஜ். வேத சமாஜ் நம்மளாம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம், ஆரிய சமாஜ். ஸோ ஆரிய சமாஜ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான், இப்போ தான் நம்ம பார்த்தோம் சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்கள் வந்து இனிஷியேட் பண்ணது அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து எகெயின் ஹீ இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. ஸோ மெட்ராஸ் கிடையாது, அவர் பாம்பே கிடையாது, நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் தான் அவர். அதனால் என்னாச்சு அப்படின்னா ஆப்ஷன் சி கோஸ் டு நார்த் இந்தியா. ஸோ இது வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகுது எந்த இடத்துல ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஸோ பிரம்ம சமாஜ் வந்து பெங்கால், வேத சமாஜ் எங்கே வந்து தோற்றுவிக்கப்பட்டது, எங்கே ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெட்ராஸ், பிரார்த்தன சமாஜ் ஃப்ரம் பாம்பே. ஓகே, ஸோ பிரார்த்தன சமாஜை வந்து ஃபவுண்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆத்மராங் பாண்டுரங் அப்படின்றது தான் அவரோட பேர். ஸோ இந்த பிரார்த்தனா சமாஜ், பிரார்த்தனா அப்படின்ற இந்த வார்த்தைக்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தனை அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம கடவுள்கிட்ட போய் ஒரு விஷயத்த வந்து பிரார்த்தனை பண்ணி கேட்குறோம். அதே நேரத்தில் வந்துட்டு
அதை இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, கடவுள்கிட்ட போய் எனக்கு இது தேவை, எனக்கு இது ஓகே, நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ப்ரேயர்ஸ் வந்து கொடுக்குறோம்ல. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரார்த்தனா. சமாஜ் அப்படின்ற வார்த்தைக்கான இது வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட். ஸோ இதுக்கான வந்துட்டு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டி. ஓகே, ஸோ சமாஜ் அப்படின்னு எந்த இடத்துலலாம் வருதோ அது எல்லாமே சொசைட்டி அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ இது வந்து யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் சொன்னேன். ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இதை ஃபவுண்ட் பண்ணார். அவர் வந்து மகாராஷ்டிரா சேர்ந்தவர். ஸோ மகாராஷ்டிராவில் எந்த இடத்துல இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாம்பேயில். இந்த பிரார்த்தனா சமாஜ் வந்து இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் பிரம்மோ சமாஜ். ஸோ பிரம்மோ சமாஜ் அப்படின்றது தான் முதல்ல தோற்றுவிக்கப்பட்ட சொசைட்டி. யாருனால இது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்களால். ஸோ அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி நானும் ஒரு சொசைட்டியை ஃபவுண்ட் பண்ணுறேன் மக்களோட நல்லதுக்காக. ஸோ அது வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது, வெஸ்ட் சைடில் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி தான் பிரார்த்தனா சமாஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆரிய சமாஜ் அப்படின்றத பற்றி இது வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம். தயானந்த் சரஸ்வதி அவர்கள் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ எந்த டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10th April 1875. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேத சமாஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு சவுத் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அதாவது மெட்ராஸில் வந்து 1864 வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட இந்த மாதிரியான சொசைட்டிஸோட மெயின் நோக்கம் என்ன, அவங்களோட மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சொசைட்டியில் எல்லாருமே யுனைட்டடாக இருக்கணும், எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும், ஈக்விட்டியை என்ஜாய் பண்ணணும், எந்த விதத்துலேயும் யாருமே வந்து அன்டச்சபிள், நீ வந்து உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், இந்த மாதிரியான ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் வச்சு உன்னை நான் வந்து டிப்ரெஸ் பண்ணுறேன், உன்னை நான் அப்ரெசிவ் ஆக்குறேன், எந்த மாதிரியான பாகுபாடுகளுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உருவானது தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சொசைட்டிஸ். ஸோ இது எல்லாமே இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துல வந்து ஆரிஜினேட் ஆனதுக்கான ரீசன் அந்த இடத்துல இருக்கிற மக்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி ஈஸியாக வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணி அவங்கள வந்துட்டு தெளிவு செய்யணும் அப்படின்றதுக்காக உருவானது தான். ஓகே, நம்மளோட 5th கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் இன்னொரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சமாஜ் நேமும் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில ரிஃபார்மர்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யார் எது கூட மேட்ச் ஆவாங்க, எந்த சமாஜ் கூட சார்ந்தவங்க இந்த ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேசவ் சந்திரசென், சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்கள், ஆத்மராம் பாண்டுரங், சையத் அகமது கான். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் மேட்ச் த ஃபாலோயிங்க்கு என்ன செஞ்சோமோ அதை தான் இங்கேயும் செய்ய போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 கொஸ்டின் இதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து சுவாமி தயானந்த் சரஸ்வதி யார் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இவர் வந்து இஸ் அசோசியேட்டட் வித் ஆரிய சமாஜ். ஓகே, ஸோ வந்து B4 இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் 2, 3 2 இருக்குது. ஓகே, ஆப்ஷன் 1 வராது, ஆப்ஷன் 4 வராது. நெக்ஸ்ட் வந்து ஆத்மராம் பாண்டுராங் அவர்கள், இவர் வந்து ஹீஸ் அசோசியேட்டட் வித் பிரார்த்தனா சமாஜ் அப்படின்னு சொல்லி நான் இப்போ தான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது C வந்து 1, C1 வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அப்படின்னா ஆப்ஷன் 3 நமக்கு வந்து 2 தான் தெரியும் அப்படின்னா கூட ஈஸியாக ஆன்சரை தப்பு இல்லாமல் சரியாக போடுறது இந்த மெத்தடில் தான் போட முடியும். கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு இல்லை வந்துட்டு RRBSS எந்த எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் சரி. ஸோ மேக்ஸிமம் இது மாதிரியான கொஷின்ஸை டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான மெத்தட் நீங்கள் அப்ரோச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆப்ஷன் தப்பாகிறதுக்கு சான்ஸே இல்லை, 10% கரெக்டாகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேசவ் சந்திரசென் வந்து எந்த ரிஃபார்மோட அதாவது எந்த சமாஜோட அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மோ சமாஜ். ஸோ இந்த பிரம்மோ சமாஜ் பற்றி ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ பிரம்மோ சமாஜ் வந்துட்டு நீங்கள் நான் தான் சொல்லியிருந்தேன், இது வந்து இட் வாஸ் ஃபவுண்டட் பை ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் முதல்ல தோற்றுவிக்கப்பட்டது வெஸ்ட் பெங்காலில், அதாவது கொல்கட்டாவில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதுக்கும் சந்திரசென்னும் எங்கே நடுவில் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய்க்கு அடுத்து அந்த பிரம்மோ சமாஜை வந்து டேக் ஓவர் பண்ணது நம்ம கேசவ் சந்திரசென் அவர்கள். ஸோ இவர் வந்து அதில் ஒரு சில ரிஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1866 பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அதை ரீநேம் பண்ணி, அதாவது அதோட பிரான்ச்சாக ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி அவர் வந்து கொண்டு வந்தார். அவரோட ஐடியாலஜிஸையும் கொஞ்சம் உள்ளே சேர்த்து பிரம்மோ சமாஜின்னு இருந்ததை வந்து பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 1866 மாற்றிட்டார். அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தயானந்த் சரஸ்வதி அவர்கள் தான் வந்துட்டு ஆரிய சமாஜ் ஃபவுண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நேரமாக பார்த்துட்டு அதான் வந்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். அடுத்து பிரார்த்தனா சமாஜ். ஸோ பிரார்த்தனா சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் பை டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் இன் 1867. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள் தான் வந்து இதை உருவாக்குனாங்க. ஸோ பிரார்த்தனா சமாஜ் அப்படின்றது வந்து ப்ரேயர் சொசைட்டி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். பிரம்மோ சமாஜ்னால இன்ஸ்பயர் ஆகி வெஸ்ட் சைடு அதாவது பாம்பேயில் உருவானது தான்
நம்மளோட பிரார்த்தனை சமாஜ் அப்படின்றது. ஸோ இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே விஷயம்தான், ஒரே ஒன்லி ஒன் காட் அண்ட் வர்ஷிப் ஒன்லி ஒன் காட், அவ்வளோதான். கடவுள் அப்படின்றவர் ஒரே ஒருத்தர் தான், அவருக்கு வேறு வேறு ஃபார்ம்ஸ் வேறு வேறு நேம்ஸ் எல்லாம் நம்ம சமூகத்தில் நம்ம மக்கள் நம்ம தான் கொடுத்துருக்குறோம். ஸோ நேச்சராக வந்துட்டு நம்ம வர்ஷிப் முறையில் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வேறு வேறு பேர்கள்லாம் கிடையாது. கடவுள் அப்படின்னாலே வந்து அவர் கருணை மிக்கவர், எல்லாருக்குமே அவர் வந்து சமமாக படைச்சிருக்காரு. அவரோட குழந்தைங்க தான் நம்ம எல்லாருமே. நம்மளை வந்து நீ பெரியவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு எல்லாரும் வந்துட்டு ஈக்குவலாக ஈக்விட்டியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அலிகார் மூமெண்ட். ஸோ அலிகார் மூமெண்ட் வந்து இட் வாஸ் லெட் பை சர் சயீத் அஹமத் கான் அவர்கள். ஸோ இந்த மூமெண்ட் வந்து என்ன விஷயத்துக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முஸ்லீம்ஸை வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ மோர் ஓவர் இதன் வாயிலாக தான் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படின்றது வந்து இந்த மூமெண்ட்டோட வாயிலாக வந்து கண்டினியூவேஷனாக வந்தது தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ பிகாஸ் என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முஸ்லீம்ஸ்க்கு வந்துட்டு அதிகமாக அவங்களுக்கான எஜுகேஷன் வந்து மறுக்கப்பட்டிருந்தது. அவங்களோட ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் அவங்களோட ரிலீஜனை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஆஸ் இஃப் ஹிந்து ரிலீஜியனுக்கு வந்துட்டு ஒரு சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்கவுங்க ரிலீஜியனை நான் வந்துட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரிஃபார்மிஸ்ட்லாம் வந்து உருவாகி அவங்க செஞ்ச மாதிரி முஸ்லீம் ரிலீஜனுக்கும் அவங்க செஞ்சாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பார்சிஸ்க்கும் சீக்கிசம் எல்லா ரிலீஜியன்லையுமே அவங்கவுங்க ரிலீஜியனை வந்துட்டு ரிவைவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி டார்கெட்கான 5 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். தேங்க்யூ.